அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 22ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வணக்கம். டிஸ்கிளைமர் தான். நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொல்லும்போது ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ இதில் எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன் இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஷார்ட் இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஷார்ட் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நம்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, டிவிடெண்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுமாதிரி HUL இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அவங்களோட டிமெர்ஜரோட சின்ன அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துலாம். இன்றைக்கி DAS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 கோடிக்கு மொத்தமாக பை பண்ணியிருக்காங்க ஓவரால். FIs பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 4026 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ DAS வழக்கம் போல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. FIs வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி அடி தான். கொஞ்சம் அடி காலையில் ரொம்ப அதிகமாக இருந்தது, போக கொஞ்சம் குறைஞ்சிட்டு. பட் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. பட் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ரொம்ப பெரிய அடி தான். அடுத்து நம்ம நியூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 2169 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 78 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 27% வந்திருக்கு. ஸோ நம்ம ஈரானியரை மட்டும் நான் சொல்கிறேன், குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. ஸோ ஈரானியரை மட்டும் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆஃப் டேக்ஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 27% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக கிராவிட்டா இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் 1678 ரூபா கரண்ட் பேஸு. 236 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 424% உயர்ந்திருக்கு. சேல்ஸ் இப்படிலாம் 2%, 4% தான். இதுக்கு முக்கியமான காரணம் அதர் இன்கமில் வந்து ஒரு வேரியேஷன் தான். போன வருஷம் அதர் இன்கமில் பெரிய அமௌண்ட் வெளியே போச்சு. இந்த வாட்டி அவ்வளோ பெரிய அமௌண்ட் வெளியே போகலை. அந்த ஒரு காரணத்தினால தான் பெரிய ப்ராஃபிட் மாதிரி தெரியுது. மற்றபடி ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட் தான். பட் நம்ம ப்ராஃபிட் வச்சும் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா AI டெக்னாலஜிஸ் லிமிடெட் 50 ரூபா கரண்ட் பேஸு. 3 கோடியே 19 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 64% வந்திருக்கு. சேல்ஸ் 24%, பட் நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 64%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை, எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சாரதா AI டெக்னாலஜிஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வர்த்மான் டெக்ஸ்டைல் லிமிடெட் 479 ரூபா கரண்ட் பேஸு. 212 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 31% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் சேல்ஸ் 6% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்லா உயர்ந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஈரானியர் மட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் 451 ரூபா கரண்ட் பேஸு. 43 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 60% வந்திருக்கு. சேல்ஸ் வந்து 10% தான். நெட் ப்ராஃபிட் 60%. ஸோ ஈரானியரில் நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். பாலிகேப் இந்தியா லிமிடெட் 6164 ரூபா கரண்ட் பேஸு. 464 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 11% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் சேல்ஸ் நல்லா வந்திருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் 11% தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாலிகேப். ஏன்னா 10% மேலே இருந்தாலே ஒரு நல்ல ரிசல்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட் 1666 ரூபா கரண்ட் பேஸு. 18,340 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் வெறும் 4% தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை தான் HDFC பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கிராஸ் NPA, நெட் NPA ரெண்டுமே உயர்ந்திருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். போன குவார்ட்டரில் 1.36 இருந்தது, இப்போ 1.42 உயர்ந்திருக்கு கிராஸ் NPA. நெட் NPA 0.41 இருந்தது, 0.46 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் NPA, கிராஸ் NPA உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க HDFC பேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது PG இன்வெட்டு. கரண்ட் பேஸு 85 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வழக்கம் போல் 3 ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் அறிவிச்சிருக்காங்க. 3 ரூபாங்கிறது டிவிடெண்ட்னு சொல்ல முடியாது, அது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவாங்க. 1 ரூபா 88 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட்டு. டேக்ஸபிள் டிவிடெண்ட் வந்து 39 பைசா. டிவிடெண்ட் எக்ஸம்ப்டட் டிவிடெண்ட் வந்து 7 பைசா. ரீபே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 பைசா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா நம்மளுக்கு தராங்க. இதில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தாலும் அவங்க TDS கட் பண்ணுவாங்க. ஏன்னா இது இன்விட்டு, இது ஷேரை சேர்ந்தது இல்லை, இது வந்து யூனிட் சேர்ந்தது. ஸோ நீங்கள் இதில் ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் அவங்க TDS பிடி தான் உங்களுக்கு தருவாங்க பேமெண்ட்டை. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபெப்ரவரிக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்கிறாங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி. ஸோ அது வரைக்கும் எல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு இந்த 3 ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கும். அதுமாதிரி கம்பெனி ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 204 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். செக்டர் வந்து தெரிஞ்சது தான், பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. பவர் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 750 ரூபா கரண்ட் பேஸு. 160 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ பெரிய ஒரு மாற்றம் இல்லை. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 162 கோடி. ஸோ 2 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் ஃப்ளாட்டான ரிசல்ட்னு சொல்லலாம். சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 750. ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்கிறாங்க கம்பெனி. ரெக்கார்ட் சீட் வந்து 28 ஜனவரி. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க ஜென்சார் டெக்னாலஜிஸ். வெண்டன் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 13,957 ரூபா கரண்ட் பேஸு. 8 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் 8 கோடி. பட் இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஈரானியரில்.
ஸோ ரிசல்ட் வந்து டவுன் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 30 ரூபா டிவிடெண்ட் வச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். நான் மென்ஷன் பண்ணல, கொஞ்சம் அவசரத்தில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ 30 ரூபா டிவிடெண்டாக தராங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 18 ஃபெப்ரவரிக்குள்ள அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 28 ஜனவரி. செக்டர் வந்து அப்ரேசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க. வெண்டன் லிமிடெட். டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் 645 ரூபா கரண்ட் பேஸ், 44 கோடி ப்ராஃபிட், இயர்ல 28%. ஸோ இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிப்ஸ் மியூசிக். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 3 ரூபா தராங்க. இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜனவரி. இதோட பேமெண்ட்டும் 18 ஃபெப்ரவரிக்குள்ள அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. டிப்ஸ் இன் மியூசிக் லிமிடெட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் BPCL 277 ரூபா கரண்ட் பேஸ், 3806 கோடி ப்ராஃபிட். இது இயர்ல பார்த்தீங்கன்னா 20% வந்திருக்கு. பட் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால தான் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து உயர்ந்திருக்கு 20%. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் BPCL போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. நல்ல ஒரு டீசனாக டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் BPCL. நல்ல ஒரு டிவிடெண்ட் உள்ள கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஃபெப்ரவரிக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆயில் கம்பெனி, ரெஃபினரி அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. ஹவுசிங் அர்பன் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அட்கோன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக, 227 ரூபா கரண்ட் பேஸ், 735 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர்ல 42% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அட்கோ. ஏன்னா சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 பைசா டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ் 227. இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்தணும்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க அட்கோ லிமிடெட். SLEA சொல்யூஷன் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 1512, 32 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர்ல 5% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க SLEA சொல்யூஷன். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டாக இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க SLEA இந்தியா சொல்யூஷன். வருஷத்துக்கு 1 இல்லை 2 3 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 18 ஃபெப்ரவரிக்குள்ளே அக்கௌண்ட்டில் செலுத்திடுவான்னு சொல்கிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க SLEA சொல்யூஷன் லிமிடெட். Precision System Limited 5685 ரூபா கரண்ட் பேஸ், 373 கோடி ப்ராஃபிட். இது இயர்ல 30% வந்திருக்கு. ஸோ இயர்ல நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம Precision System. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதேமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸோ இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி. பட் எக்ஸ்டேட் வந்து 29 ஜனவரி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இது 29 31 கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கேன். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க Precision System. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், அதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. உறுதியெல்லாம் கிடையாது, 90% சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது மோத்திலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் 724 ரூபா கரண்ட் பேஸ், 28 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. போன வருஷம் 14 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் போனஸும் கொடுத்துருக்காங்க 3:1. ஸோ 14 ரூபா எதிர்பார்க்க முடியாது, ஒரு சின்ன டிவிடெண்ட் தான் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 3 ரூபா 4 ரூபா ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் லிமிடெட் 850 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் வந்து 5 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ஃபெரோ சிலிக்கா மெக்னீசியமில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 15 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா. ஸோ 7 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 15 ரூபா வரைக்கும் தரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. SRF லிமிடெட் 2520 ரூபா கரண்ட் பேஸ், இவங்க 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் தான் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. பட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. 3 ரூபா 60 பைசா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ரெகுலராக இதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் 415 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் ரிசல்ட்டுக்காக அந்த கம்பெனியை பார்க்கலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 227 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. 75 பைசா டிவிடெண்டாக தருவாங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ஸோ 75 பைசா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரியன்ட் எலக்ட்ரிக்கில். KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1294 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. போன வருஷம் 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ரூபா, அதுமாதிரி 4 ரூபா 60 பைசா. ஸோ இது ஃபெப்ரவரி மாதம். ஸோ 2 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். SMC குளோபல் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 125 ரூபா கரண்ட் பேஸ், 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. 1 ரூபா 20 பைசா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. இதே மாதிரி ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 633, 29 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் அயன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. போன வருஷம் 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். சாந்தி கியர்ஸ் லிமிடெட் 462 ரூபா கரண்ட் பேஸ், 30 ஜனவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் இந்த மாதிரி தருவாங்க. சாந்தி கியர்ஸ் நம்ம முருகா குரூப் சேர்ந்த கம்பெனி. GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 127 ரூபா கரண்ட் பேஸ், 4 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்.
வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தராங்க, அதுவும் ரூ. 1 தராங்க. ஸோ ரூ. 1 டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆரோ இம்பேக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட். ரூ. 70 கரண்ட் ப்ரைஸ், எஸ்எம்இ கேட்டகரி. 4,72,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது தெர்மேக்ஸ் லிமிடெட். ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் ரூ. 178 கரண்ட் ப்ரைஸ், 28,77,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது பிஹெச்இஎல். டப்ரியா பாலிவுட் லிமிடெட் ரூ. 425 கரண்ட் ப்ரைஸ், 14 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஎல்எஃப் குரூப். இதே கம்பெனிக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி குரூப். இதோட மதிப்பு 1,55,00,000. த்ரீசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரூ. 167 கரண்ட் ப்ரைஸ், 60 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது என்சிசி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது இந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட் தான். கரண்ட் ப்ரைஸ் 2,343, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,989 கோடி, கிட்டத்தட்ட 3,000 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்துஸ்தான் யூனிலிவர். இது இயர் பார்த்தீங்கன்னா 19% வந்திருக்கு. சேல்ஸ்லாம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து 19% வந்திருக்கு. இது முக்கிய காரணம் அதர் இன்கமில் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான பேமெண்ட் வந்திருக்கு. அதனால தான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான். இதில் ஃப்ராட்னு போட்டிருக்கேன், தப்பு. நல்ல ரிசல்ட்டு. அதுமாதிரி டீமெர்ஜ் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா இன்னும் ஃபுல்லாக ரெக்கார்டட் வரல. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை தனியாக டீமெர்ஜ் பண்ண போகிறோன்னு. அதுமாதிரி இன்றைக்கி வந்து போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சிபிடி எல்லாமே அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ 1:1 டீமெர்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்துஸ்தான் லீவரில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட் அந்த ஷேர் தான் நீங்கள் டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஐஸ்கிரீம் டிவிஷனு, அதை தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இதில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு ஷேர் ஃபேஸ் வேல்யூ, அதோட ஃபேஸ் வேல்யூயும் ரூ. 1 தான் இருக்கும். ஸோ இந்துஸ்தான் லீவரில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து அதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் 2 ஷேர் வரும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம ஐடிசியில் நடந்த மாதிரி தான். இதோட டேர்ன் அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸோட டேர்ன் பார்த்தீங்கன்னா போன 2024 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,595 கோடி டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவு சின்ன கம்பெனி தான் இவங்க கம்பேர் பண்ணும்போது. இவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 2% 3% தான் இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் இருக்குது. பட் அதை செப்பரேட் பண்ணி தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகும். அதுக்கான டைமும் எடுக்கும். இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணல, நிறைய அப்ரூவல் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தனியாக லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அதேமாதிரி ஒரு ஐபிஓ போயிட்டுருக்கு. நான் அதை பற்றி அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா பட் டைம் இல்லாதனால அப்டேட் பண்ணல. டென்டா வாட்டர் ஐபிஓன்னு ஒரு ஐபிஓ போயிட்டுருக்கு. அதோட கிரேமேக் ஐபிஓ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இன்றைக்கி டேட்டில் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கிரேமேக் ஐபிஓ நல்லா இருந்தாலே உலக நல்ல ஐபிஓ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் முடிச்சிடறேன். இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். மற்றபடி இது எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. அதுமாரி சேனல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாது. இது முழுக்க சேனலுக்கான சப்போர்ட் தான். என் சேனலுக்கு பெருசாக வியூஸ்லாம் போகிறதில்ல. அதில் வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேலை அதிகமாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது. அதில் தான் ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணியிருக்கேன். மற்றபடி பணம் சம்பாதிக்கணும், கோடி வருஷம் ஆகணுங்க எண்ணத்துலாம் கிடையாது. ஸோ விருப்பம் இருந்தால் அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் நான் கண்டிப்பாக தருவேன். பட் என்னென்னா எந்த ஸ்டாக் மேலே போகும், எந்த ஸ்டாக்கோட டார்கெட்டு, செல்லிங் ரேட்டு, பையிங் ரேட்டு இதெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நல்ல ஸ்டாக்காக கெட்ட ஸ்டாக்காக கேட்டிங்கன்னா வேணால் ஃபண்டமெண்டலில் பார்த்து சொல்லலாம். மற்றபடி அது மேலே போகுமா கீழே போமாங்கிறது தெரியாது. ஸோ அந்த இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட் இஷ்யூ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மற்றபடி ஜாயின் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படியும் வீடியோ பார்க்குறதே ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஸோ அதுக்காக நன்றி சொல்லிடுறேன். ஸோ மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.